பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் மகத்துவமான கிரியைகளை செயல்களை செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் மகத்துவமுள்ள தேவன். அவர் மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். இந்த வசனம் சொல்லும், உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புத செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார். ஆனாலும் அந்த ஜனங்களுடைய இருதயம் வழுகி போகிறதா இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புத செயல்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் உங்களுடைய விசுவாசம், தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு மனது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் மகத்துவமான கிரியைகளை செய்ய வைக்கும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகத்துவமான கிரியைகளை செய்து உங்களை அற்புதமாக நடத்துவார். உங்கள் கண்கள் அதை காண செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறப்பா. வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஆண்டவரே, நீர் மகத்துவமான கிரியைகளை எல்லாம் அவர்கள் கண்கள் ஆண்டவரே, உம்முடைய நீ செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம் அவருடைய கண்கள் கண்டது. அதே போல் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகளை செய்து உடைய பிள்ளைகள் கண்டுமை துடிக்கட்டும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்ய, தேவைகளை சந்தித்து நடத்துங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு அற்புத விடுதலை தாங்க. பலவித நெருக்கங்களுக்கு அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யப்பா. நெருக்கத்திலிருந்து விடுவித்து விசாலத்தில் நிறுத்தி மகிழ பண்ணுங்க. இந்த நாளில் வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளைகள் கண்டுமை துடிக்கட்டும். கர்த்தர் வீசுகிற அன்பு காயங்களுமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.